$2.5 மில்லியன் மோசடி, அதிகாரி மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக மனைவி குற்றச்சாட்டு. 30 வருட அரசியல் கட்டுக்களை அவிழ்த்த விஜய்க்கு சிவஞானம் ஸ்ரீதரன் வாழ்த்து. செம்மணி மனித புதைகுழியில் குழந்தையின் எண்புக்கூடு அடையாளம். $2.5 மில்லியன் மாயம், பகிரங்க கேள்வி எழுப்பிய சஜித், அரசு தரப்பு விளக்கம். பொறுப்பில் இருப்பவர்களுக்கு நாட்டை காட்டிக் கொடுக்கும் எவ்வித உரிமையும் கிடையாது, சரத் வீரசேகர. திருக்கோணச்சிறு ஆலய வளாகத்தில் ரேடார் நிறுவப்படாது, இலங்கை விமானப்படை. திரைசேரி மோசடி, சபையில் கடும் வாக்குவாதம். ஜனாதிபதி அனுரவுக்கு எதிராக விசாரணை, தலைமை நீதிபதிக்கு பரந்த கடிதம். விஜய் போல கிழக்கிலும் ஒரு தளபதி தேவை, நிசாம் காரியப்பெரு புகழாரம். $2.5 மில்லியன் இழப்பு தொடர்பான முறைப்பாட்டை ரங்க நிசாந்த ராஜபக்ச கொடுக்கவில்லை. மாறாக வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம்தான் முறைப்பாட்டை தாக்கல் செய்துள்ளார் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், $2.5 மில்லியன் தொடர்பான முறைப்பாட்டை ரங்க நிசாந்த ராஜபக்ச கொடுத்துள்ளார் என சிலர் கூறுகின்றார்கள். ஆனால் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தான் குறித்த முறைப்பாட்டை தாக்கல் செய்துள்ளார். அத்துடன் ரங்க நிசாந்த ராஜபக்ச மரணம் சந்தேகத்திற்குரியது என்று அவருடைய மனைவி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இல்லாத 2 நபர்கள் இது தொடர்பாக ஊடகங்கள் மூலம் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளனர். அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை தொடங்கப்படும். ரங்க நிசாந்த ராஜபக்சவின் உறவினர்களுக்கு அந்த அறிக்கைகளில் சிக்கல் உள்ளது. அந்த அறிக்கையாளர்கள் கடுமையாக அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உறவினர்கள் வந்து அந்த அறிக்கைகளை வெளியிட்டவர்களுக்கு எதிராக முறைப்பாடு கொடுக்க போகிறார்கள் என்றார். தமிழ்நாட்டில் கடந்த 30 வருடங்களாக இருந்த குடும்ப அரசியலை வேருடன் அடுத்த தமிழக வெற்றிக் கழக கட்சியினருக்கும் அதன் தலைவர் விஜய்க்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்ட பதிவில், தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய சரித்திர வெற்றியை பதிவு செய்து முதலமைச்சராக தெரிவாகியிருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அன்பு சகோதரர் விஜய்க்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதுமுக அரசியல் கட்சியாக புரட்சிகர அரசியல் பிரவேசத்தை ஆரம்பித்து பல்வேறு நெருக்கடிகளையும் சோதனைகளையும் தமிழக மக்களின் ஒட்டுமொத்த ஆதரவை பெற்றுள்ளீர்கள். மக்கள் உங்களுக்கு வழங்கியுள்ள இந்த ஆணையை தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்கும் பயன்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்குண்டு. குறிப்பாக ஈழத் தமிழர்களாகிய எமது வாழ்வுரிமை மற்றும் அரசியல் அபிலாஷைகள் குறித்து உங்களது தெளிவான நிலைப்பாட்டினை நாம் கூர்ந்து கவனித்து வருகின்றோம். தொப்புள் கொடி உறவுகளான எமது மக்களின் நியாயமான அரசியல் தீர்வுக்கான பயணத்திலும் சர்வதேச அரங்கில் எமக்கான நீதியை பெற்றுத்தரும் முயற்சியிலும் உங்களது தலைமையிலான தமிழ்நாடு அரசு முன்னின்று ஒத்துழைப்பு வழங்கும் என ஈழத் தமிழர்கள் நாங்கள் பெரிதும் எதிர்பார்க்கின்றோம். தங்களின் புரட்சிகரமான புதிய பயணம் வெற்றி அளிக்க இறைவனை வேண்டுகிறேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அன்பு தம்பி, எங்களது இரத்த உறவு இதுவரை காலம் இருந்த அனைத்து முதலமைச்சர்களை தாண்டியும் ஈழதேச மக்களின் உடன் பின்னி பிணைந்த உரிமை உள்ள உறவு தம்பி ஜோசப் விஜய் அவர்களது உறவு. எங்களது மக்கள் பட்ட துன்பங்கள் அணுவணுவாக தெரிந்து வைத்திருப்பவர் எங்கள் தம்பி விஜய். ஈழதேச மக்களுக்கு நடந்த இலங்கை அரச படைகளால் நடந்த அனைத்து கொடுமைகளையும் அணுவணுவாக கண்ணால் பார்த்திருந்து வளர்ந்தவர்தான் எங்கள் அன்பு தம்பி விஜய். எங்களது மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் 2009 மே 18க்கு பின்னரான நாட்களில் நடைபெற்றிருந்த அனைத்தையும் கண்ணால் கண்டிருந்தவர். 2008ஆம் ஆண்டு போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அனைத்து தம்பி விஜயின் கிளப்புக்களும் ஆதரவளித்து போராட்டத்தை அதாவது யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று ஒரு வலிமையான கோரிக்கையை அனைவரது ஆதரவோடும் வைத்திருந்தவர் அன்பு தம்பி விஜய். இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக எங்களது மக்கள் பாதிக்கப்பட்டு படும் அவலங்களை கண்ணால் பார்த்து கொண்டிருப்பவர்தான் எங்கள் அன்பு தம்பி விஜய். எங்களது மக்களுக்கு
இலங்கையில் நடந்த அநியாயங்கள், படுகொலைகள், சொந்த காணியில் இருந்து ஹெலிகாப்டரில் பேப்பர் போட்டு மிரட்டி கலைச்சு விட்ட எங்களது மக்களது காணிகளில் மீள குடியேற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை அன்பு தம்பி விஜய் அவர்கள் நன்கு அறிவார். முள்ளிவாய்க்காலில் கையளிக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை கேட்டு கேட்டு பல வருடங்களாக தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் எங்களது சொந்த உறவுகள் செத்து கொண்டிருக்கின்றன. இன்று வரைக்கும் எல்லா மக்களும் சமம், எல்லாரும் சமம் என்று சொல்லி வந்த எங்களது அன்பு தோழர் மேன்மதங்கிய ஜனாதிபதி கூட எங்களது மக்களுக்கு என்ன நடந்தது, எங்களது உயிரோடு கையளிக்கப்பட்ட எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது, அவர்கள் எங்கே என்ற அந்த உண்மையை இன்று வரைக்கும் சொல்ல மறைக்கின்றார். இப்பேற்பட்ட உண்மைகளை வெளிக்கொணர்வதற்கு எங்களது மக்களுக்கு இறமையுள்ள ஒரு வடகிழக்கு மாகாணம் இணைந்த ஒரு அரசை உருவாக்குவதற்கு காத்திரமான பங்களிப்பை ஐக்கிய நாடுகள் வரை சென்று உருவாக்கி தர வேண்டிய பாரிய பொறுப்பு அன்பு தம்பி விஜயிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு அன்பு தம்பி முதலமைச்சராக வந்திருக்கின்ற முதலமைச்சராக தமிழக மக்கள் எல்லாரும் தெரிவு செய்து அளவு கடந்த ஆதரவு கொடுத்து வந்திருக்கின்ற அந்த மகிழ்ச்சி நிறைந்த செய்தி எங்களுக்கு பெருத்த ஆறுதல் தருகின்றது. அன்பு தம்பி அவர்களே, உங்களுடைய முழு பொறுப்பும் ஈழதேச மக்களின் துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் களைய வேண்டியது உங்களது பொறுப்பு. எப்படி உங்களை நம்பி எங்களது மண் சகோதரியை உங்களை நம்பி நாங்கள் உங்களை மருமகனாக ஏற்றுக்கொண்டோமோ அதே போல இன்றைக்கு நாங்கள் உங்களை நம்பி இருக்கின்றோம், உங்களை எதிர்பார்த்திருக்கின்றோம். கடந்த காலத்தில் சகோதரி ஜெயலலிதா செய்ததையும் விட, எம்ஜிஆர் அவர்கள் செய்ததையும் விட காத்திரமான எல்லா தமிழர்களும், உலகத் தமிழர்களும் அன்பு தம்பி விஜய் மேல் அன்பு வைத்திருக்கின்ற அனைத்து உலகத் தமிழர்களும் மகிழ்ச்சி கொள்ளும் வரை, சந்தோஷமடைகின்ற வரைக்கும், சந்தோஷமடைகின்றதற்கு ஏற்றவாறு எமது இனத்தின் துன்ப துயரங்களை களைய தம்பி என்றைக்கு பதவியெடுக்கின்றாரோ அன்றைக்கு ஒரு ஆக்கபூர்வமான ஒரு குழு ஒன்றை அமைத்து தம்பியின் போராட்டத்துக்கு எப்படி வந்து தமிழர் தேச பிரச்சனையிலே அக்கறை உள்ளவர்கள் எல்லாம் வந்து கூடி நின்று தங்களுடைய கருத்துக்களை வழங்கினார்களோ அப்பேற்பட்ட நல்லோர்களை எல்லாம் அழைத்து குழு அமைத்து எப்படி எமது ஈழதேச பிரச்சனை, ஈழதேச மக்களின் நிம்மதியான வாழ்விற்கு நீங்கள் உதவிடலாம் என்பதை அவர்களோடு இணைந்து சேர்ந்து ஒரு தனித்துவமான தமிழர் தேசத்தில் ஈழதேச தமிழர்கள் வாழ்வதற்கு வழி வகுக்க வேண்டும் என கேட்பதோடு, காணாமல் போன உறவுகள், காணிகளை அபகரித்த அரச படை இன்னும் எமது மக்களின் காணிகளிலிருந்து வெளியேற மறுக்கின்றது. எமது மக்களுக்கு இந்திய தேச அரசு தலையிட்டு கொண்டு வந்த வடகிழக்கு இணைப்பு இல்லாமலாக்கப்பட்டிருக்கின்றது. வடகிழக்கு இணைப்பு உள்ள மாகாண சபைகளை ஒரு அர்த்தமுள்ள மாகாண சபையாக
உருவாக்கி முதலாவது தருவதோடு அதன் தொடர்ச்சியாக இறமையுள்ள வடகிழக்கு மாகாணத்தில் உலகமெல்லாம் வாழுகின்ற மக்கள் எப்படி சுவிஸ் நாட்டில் தனித்துவமாக வாழ்கின்றார்களோ அதே போல இலங்கை மக்களும் தனித்துவமாக வாழக்கூடிய சூழ்நிலையை இலங்கை இந்திய அரசுக்கு இருக்கின்ற அந்நியோன்னிய உறவை பயன்படுத்தி முன்னெடுக்க வேண்டுமெனவும் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கேட்டுக்கொள்கின்றது. செம்மணி மனித புதைகுழியிலிருந்து குழந்தையொன்றின் எண்புக்கூட்டுடன் 2 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் தங்க ஆபரணம் என சந்தேகப்பட்ட ஆபரணம் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 8ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் நடைபெற்றது. அதன்போது 5 எண்புக்கூட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதியில் குழந்தையொன்றின் எண்புக்கூட்டு தொகுதி உட்பட 2 எண்புக்கூட்டு தொகுதி அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைகுழியில் 255 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 249 மனித எண்புக்கூட்டு தொகுதி முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை புதைகுழிக்குள் காணப்பட்ட சந்தேகத்திற்கிடமான கருப்பு நிற மண்ணிற்குள் இருந்து எரிந்த நிலையில் சில எண்புகளும் நாணய குற்றிகளும் சான்று பொருட்களாக மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் மூக்குத்தி போன்றதான உடைந்த நிலையிலும் சிறிய தங்க ஆபரணம் ஒன்றும் சில நாணய குற்றிகளும் மரப்பட்டி ஒன்றின் சிதைவுகள் ஆணிகளும் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் குழந்தையின் எண்புக்கூட்டு தொகுதி நேரடியாக மண்ணிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட முடியாத நிலை காணப்பட்டமையால் அதனை பண்டேஜ் துணிகளால் சுற்றி பக்குவப்படுத்த மண்ணுடன் அகழ்ந்தெடுக்கப்பட்டதாக சட்டத்திரணி ஞார் ரணிதா தெரிவித்துள்ளார். செம்மணி சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் இன்றைய நாள் காலை 8 மணி முதல் தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது. அகழ்வு பணிகளின் 8வது நாள் இன்றைய தினம் 5 மனித எண்பு தொகுதிகள் புதிதாக சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் 2 மனித எண்பு தொகுதிகள் முழுமையாக வெளியேற்றப்பட்டு அடையாளமிடப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலுக்கு ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் மொத்தமாக இன்றைய தினம் அகழ்வு பணி வரை எடுக்கப்பட்ட மனித எண்பேற்றங்கள் 249. அடையாளம் காணப்பட்டதில் சிறுவர்கள் அல்லது 11 வயதுடைய எண்பு தொகுதிகள். இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எண்பு தொகுதி 2ல் 1 வந்து சிறு குழந்தையினுடைய உடலம். அந்த உடலம் வந்து முழுமையாக மண்ணோடு சேர்ந்து அகழ்ந்தெடுக்கப்படாத முடியாத ஒரு நிலையில் இருந்ததால் பேண்டேஜ் கட்டுக்களை இட்டு முறைமையாக பதப்படுத்தப்பட்டு தான் அந்த இது வந்து உடலம் மண்ணிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டது. அதே வேளையில் காஃபின் மனித உடலம் பெட்டியுடன் அடக்கப்பட்டது மாதிரி இருந்த உடலமும் இன்றைய தினம்தான் மண்ணிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டது. சான்று பொருட்கள் இதுவரை காலம் ஆரம்பித்த நாளிலிருந்து இன்றைக்கு மட்டும் எடுக்கப்பட்ட சான்று பொருட்கள் சில நாணய குற்றிகளும் அதே நேரத்தில் தங்க ஆபரணம் என்று சந்தேகப்படக்கூடிய ஒரு சிறிய ஆபரணம் ஒன்றும் அதை விட எரிந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சில எரிந்த நிலையிலிருந்த எலும்பு தொகுதிகளும் நீதிமன்ற கட்டுக்காவலில் வந்து கொடுக்கப்பட்டது. இதுமாதிரி காலம் அந்த சிறுவர்களுடைய அல்லது குழந்தைகளுடைய எலும்புக்கூடு வந்து இந்த பதப்படுத்தப்பட்ட நிலையில் எடுத்து சுற்றி விட பேண்டேஜ் அடித்தால் மண்ணோட அகழ்ந்தெடுக்கப்பட்டது. இது வித்தியாசமாக அகழ்ந்தெடுக்கப்பட்டது. இதுக்கு முதலும் 2-3 மனித எண்பு தொகுதிகள் சிறுவர்கள்ட வந்து மண்ணிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்படையில இந்த நிலையில் தான் அகழ்ந்தெடுக்கப்பட்டது. என்னென்னு சொன்னால் இந்த பதப்படுத்தல் முறைக்குள்ள போட்டு எடுக்கல பிறகு மனித ஆய்வுகளின் பொழுது இந்த பதப்படுத்தலை வந்து வெளியே கட்டிட்டு ஆய்வு செய்கிறது, அந்த எலும்பு தொகுதி அமைந்துள்ள நிலையை வச்சுக்கண்டு ஆய்வு செய்கிறதுன்றது வந்து இலகுவான முறையில் இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த முறைமை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சவப்பட்டி எடுக்கப்பட்ட இடத்துல அந்த சவப்பட்டிக்கு உள்ள வந்து எலும்பு கூட ஏதாவது எடுக்கப்பட்டது. அந்த பட்டி இருந்த எல்லைகளுக்குள்ளே இருந்த ஆணிகளும் அதே நேரத்தில் அந்த உடலமும் அதோடு சேர்த்து ஒரு நாணய குற்றியும் ஒரு காப்பிட ஒரு சின்ன சிதைவடைந்த ஒரு துண்டும் அணிகலன் ஒன்ற சிதைவடைந்த துண்டு ஒன்றும் எடுக்கப்பட்டது.
சமீபத்திய 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் திரைசேரி நிதி திசை திருப்பல் சம்பவத்தை இலங்கையின் கடன் வழங்குனர்கள் ஒரு தொழில்நுட்ப கடன் தவறுதலாக வகைப்படுத்த வாய்ப்பில்லை என நிதி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பினாண்டோ தெரிவித்துள்ளார். அத்துடன் கடன் மறுசீரமைப்பு செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ள அரசாங்கத்தின் நிதி மற்றும் சட்ட ஆலோசகர்கள் அளித்த ஆலோசனைகளையும் அவர் மேற்கோள் காட்டி பதிலளித்துள்ளார். இந்த மோசடி தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பெர்னாண்டோ, சமீபத்திய மோசடி சம்பவத்தில் இலங்கை அரசாங்கம் தனது கடமைகளை திருப்பிச் செலுத்த தவறியதாகவோ அல்லது மறுத்ததாகவோ கருதப்படாமல் ஒரு இணைய குற்ற செயலாகவே கருதப்படுகின்றது. இலங்கையால் அனுப்பப்பட்ட நிதிகள் ஆஸ்திரேலிய கடன் வழங்குனரால் பெறப்படவில்லை என்றாலும் இந்த கடனை திருப்பிச் செலுத்துவதில் அரசாங்கத்தின் இயலாமையோ அல்லது தயக்கத்தையோ குறிக்கவில்லை. இலங்கைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான நெருங்கிய உறவுகள் மற்றும் இது ஒரு இணைய குற்ற சம்பவம் என்பதால் ஆஸ்திரேலியாவின் பாரிஸ் கிளப் உறுப்பினர்களும் இதனை ஒரு கடன் தவறுதலாக கருத வாய்ப்பில்லை என்று ஆலோசகர்கள் எங்களுக்கு தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தை ஒரு தொழில்நுட்ப கடன் தவறாக வகைப்படுத்த முடியுமா என்பதை தீர்மானிக்க கடன் மறுசீரமைப்பு ஆலோசகர்களுடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மோசடி தொடர்பில் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட காலவரிசையின்படி 2026 ஜனவரி 9 அன்று இலங்கை கணனி அவசரகால ஆயத்த குழுவிற்கும் இந்த விடயம் குறித்து தெரிவிக்கப்பட்டது. அதே நாளில் குற்றப்புலனாய்வுத்துறைக்கும் நகல் அனுப்பப்பட்டது. ஆனால் இதில் சம்பந்தப்பட்ட கடன் வழங்குனரான ஆஸ்திரேலிய எக்ஸ்போர்ட் பைனான்ஸ் மார்ச் 23 அன்று நிதி வந்து சேரவில்லை என்று இலங்கை அதிகாரிகளுக்கு தெரிவித்தனர். மோசடி நடந்து மறுநாள் வெளிநாட்டு வழங்கல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் குற்றப்புலனாய்வுத்துறையிடம் எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்தார். அதே நேரத்தில் மத்திய வங்கிய நிதி புலனாய்வு பிரிவுக்கு ஏப்ரல் 1 அன்று தகவல் தெரிவிக்கப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக அரசாங்கம் நாடாளுமன்றத்திடமிருந்து தகவல்களை மறைத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை முற்றாக நிராகரிக்கின்றோம். ஏனெனில் நாடாளுமன்றத்திற்கு உண்மைகளை தெரிவிப்பதை தவிர்க்க எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை. மாறாக மோசடியுடன் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் உள்ளக கட்டுப்பாட்டு பிரச்சினைகள் குறித்த விசாரணைகள் மூலம் கூடுதல் தகவல்கள் கிடைக்கும் வரை காத்திருக்க அதிகாரிகள் முடிவு செய்தனர். அனைத்து கண்டுபிடிப்புகளும் இறுதியில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றார். கொழும்பு கப்பல் கட்டும் தளத்தின் 51% பங்குகளை இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்க இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த நாட்டின் இறையாண்மையுடன் தொடர்புடைய இந்த தீர்மானத்தை யாரிடம் கேட்டு எடுத்தார்கள்? ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, டெல்வின் சில்வா உள்ளிட்ட இந்த அரசாங்கமோ அல்லது அமைச்சரவையோ இந்த நாட்டின் உரிமையாளர்கள் அல்லர். அவர்கள் மக்கள் வழங்கிய தற்காலிக பொறுப்பை நிர்வகிப்பவர்கள் மட்டுமே. அத்தகைய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு நாட்டை காட்டிக் கொடுக்கும் அவ்வித உரிமையும் கிடையாது என பொதுஜன பெரமுனவின் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர குற்றம் சாட்டியுள்ளார். பொதுஜன பெரமுன கட்சியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அங்கவர் மேலும் தெரிவிக்கையில், கொழும்பு கப்பல் கட்டும் தளத்தின் 51% பங்குகளை இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்க இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த நாட்டின் இறையாண்மையுடன் தொடர்புடைய இந்த தீர்மானத்தை யாரிடம் கேட்டு எடுத்தார்கள்? இந்த 51% பங்குகள் வழங்கப்பட்டமையானது எமது நாட்டின் பூகோள அரசியல் நிலைப்பாட்டுக்கும் வெளியுறவு கொள்கைக்கும் முற்றிலும் முரணானது. குறித்த இந்திய நிறுவனம் போர்க்கப்பல்களை உற்பத்தி செய்யும் பின்னணியை கொண்டது. எதிர்காலத்தில் இந்தியா மற்றொரு நாட்டுடன் போரில் ஈடுபடுமானால் இந்திய போர்க்கப்பல்கள் எமது நாட்டு கப்பல் கட்டும் தளத்திற்கு எப்போது வேண்டுமானாலும் வரக்கூடிய அபாயம் உள்ளது. இதன் மூலம் தேவையற்ற ஒரு போரில் இலங்கை வலுக்கட்டாயமாக பங்காளியாக்கப்படும். அதேபோல் இந்தியாவுடன் 7 பாதுகாப்பு உடன்படிக்கைகள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. இது பற்றி இந்நாட்டு மக்களுக்கோ பாராளுமன்றத்திற்கோ தெரியாது. ஜனாதிபதி மட்டுமே இதனை முன்னெடுத்துள்ளார். அத்துடன் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை இந்திய நிறுவனத்திடம் ஒப்படைத்ததன் மூலம் எமது மக்களின் தனிப்பட்ட தரவுகள் அந்நியப்பட போகின்றன. ஆரம்பத்தில் இந்திய எதிர்ப்பு வாதத்தை போதித்த ஜேவிபி தலைவர்கள் இன்று அனுரகுமார திசாநாயக்க மற்றும் டெல்வின் சில்வா தலைமையிலான பூனைக்குட்டிகளைப் போல மௌனமாக இருந்து நாட்டை காட்டிக் கொடுக்கின்றனர். இந்திய எதிர்ப்பு போராட்டங்களில் உயிர் நீத்த ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய இழிவாகவே இதை கருத முடியும். இன்று இந்நாட்டு விவசாயி மிகவும் கவலைக்கிடமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். விவசாய அமைச்சின் முறையற்ற நிர்வாகமே இதற்கு காரணமாகும். யாழ பருவ காலத்திற்கு ஏப்ரல் மாத நடுப்பகுதியில் போதிய உர கையிருப்பு இருந்திருக்க வேண்டும். போர் சூழல் நிலவிய போது உரத்தின் விலை குறைவாக இருந்த தருணத்தில் அரசாங்கம் இதனை இறக்குமதி செய்யவில்லை. அரசாங்கத்திடம் ஒரு கூட்டுத்தாபனம் ஒன்று இருக்கும் போது உர இறக்குமதியை தனியார் நிறுவனங்களுக்கு முழுமையாக வழங்கியது ஏன்? அவர்கள் அதிக லாபத்தை நோக்கமாக கொண்டே செயற்படுகின்றார்கள். இதன் இப்போது ஒரு மெட்ரிக் டன் உரத்தின் விலை $800 என அமைச்சர் நாமல் கருணாரத்ன கூறுகின்றார். உரத்தின் விலை இவ்வளவு உயரும் வரை அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருந்தது? விவசாயியை ராஜாவாக்குவோம் என கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று அவர்களை நடுத்தரவில் விட்டுள்ளனர். மே தினம் பேரணியில்
அறிக்கையில் ஜனாதிபதி மக்களை பாதுகாக்கும் அரசாங்கத்தை உருவாக்கியுள்ளோம் என கூறுவது நகைப்புக்குரியது. எரிபொருள் விலை உயர்வால் முச்சக்கர வண்டி சாரதிகள், மீனவர்கள் மற்றும் அரசு உத்தியோகர்கள் படும் இன்னல்களை இவர்கள் அறியவில்லையா? ஏற்கனவே கையிருப்பில் இருந்த எரிபொருளை கூட அதிக விலைக்கு விற்று அரசாங்க மக்களை பீடிக்கின்றது. நிலக்கரி ஊழலால் ஏற்பட்ட நட்டத்தை ஈடுகட்டவே எரிபொருள் விலைகள் உயர்த்தப்படுகின்றன. வெட் வரியை உயர்த்தியும் பல்வேறு வரிகளை மக்கள் மீது சுமத்தியும் அரசாங்கம் தனது ஊழல்களால் ஏற்பட்ட ஓட்டைகளை மறைக்க பார்க்கின்றது. ராஜபக்சக்களை திருடர்கள் என கூறி ஆட்சிக்கு வந்த அனுரகுமார திசாநாயக்க மற்றும் டெல்வின் சில்வா தரப்பினர் இதுவரை ஒரு சல்லி காசை கூட மீட்கவில்லை. அனுரகுமார திசாநாயக்க கையில் வைத்திருப்பதாக கூறிய கோப்புகள் எங்கே? மக்களின் கோபத்தை திசை திருப்பவே அவ்வப்போது சில விசாரணைகள் நாடகமாடப்படுகின்றன. அண்மையில் இடம்பெற்ற அரசு அதிகாரி ஒருவரின் மரணம் பெரும் மர்மமாக உள்ளது. தற்கொலை என காவல்துறை அவசரப்பட்டு அறிக்கை விடுவதற்கு முன்னதாக முறையான தடயவியல் பரிசோதனைகள் நடத்தப்பட வேண்டும். கைகள் மற்றும் கால்களில் உள்ள பிரதான நரம்புகளை ஒருவரை சுயமாக ஒரே நேரத்தில் வெட்டிக் கொள்ள முடியுமா என்ற சந்தேகம் உள்ளது. பல உண்மைகள் வெளிவருவதை தடுக்க அவர் அச்சுறுத்தப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரணை அவசியம். பொய் வாக்குறுதிகளை வழங்கி மக்களை ஏமாற்றும் இந்த அரசாங்கத்தை தூக்கி எறியும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அன்று இந்த ஆட்சியாளர்களுக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றார். திருகோணமலையில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க திருக்கோணேச்சரர் ஆலய வளாகத்தில் ரேடார் அமைப்பை நிறுவும் திட்டங்கள் எதுவும் இல்லை என கடற்படை தெரிவித்துள்ளது. திருகோணமலையில் உள்ள திருக்கோணேச்சரம் ஆலய நிர்வாக சபையின் வாழ்நாள் உறுப்பினர் சி ஜெயசங்கர் ரேடார் அமைப்பை நிறுவுவதற்காக ஆலய நிலத்தின் ஒரு பகுதியை கடற்படை கோருவதாக தெரிய வந்துள்ளதாக ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக வெளியிடப்பட்ட செய்தி குறித்து இலங்கை விமானப்படை ஒரு உத்தியபூர்வ நிலைப்பாட்டையும் விளக்கத்தையும் வெளியிட்டுள்ளது. திருக்கோணேச்சரர் ஆலய வளாகத்திலோ அல்லது அதை சுற்றியோ எந்த ஒரு ரேடார் அமைப்பையும் நிறுவ இலங்கை விமானப்படை இந்த திட்டமும் இல்லை. மேலும் இந்த நோக்கத்திற்காக இந்த நிலத்தையும் கையகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்றோம் என விமானப்படையின் ஊடக பணிப்பாளர் இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இலங்கை விமானப்படை நாட்டின் வரலாற்று மற்றும் சமயத்தலங்களின் புனிதத்தையும் பாரம்பரியத்தையும் எப்போதும் மதித்து வந்துள்ளது. இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த நிலத்தில் அபிவிருத்தி பணிகளையோ அல்லது ராணுவ கட்டமைப்புகளையோ மேற்கொள்ளும் நோக்கம் விமானப்படைக்கு இல்லை. மேலும் எந்த ஒரு உத்தியபூர்வ விசாரணையுமின்றி இதே போன்ற பொய் செய்திகளை வெளியிடுவது அப்போதைய மக்களிடையே தேவையற்ற அமைதியின்மை ஏற்படுத்துவதோடு விமானப்படை மீது ஒரு தவறான மனப்பான்மையும் உருவாக்கும் வாய்ப்புள்ளது. எனவே இந்த செய்தி ஒரு பொய்யான செய்தி என்பதை உங்களுக்கு தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் என அந்த ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திரைசேரியில் ஆஸ்திரேலிய நிறுவனத்திற்கு செலுத்தப்பட்ட $2.5 மில்லியன் மூன்றாம் தரப்பினரால் மோசடி செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் சபையில் ஒரு நாள் விவாதத்தை நடத்துவதற்கு எதிர்க்கட்சியின் சகல உறுப்பினர்களும் எழுந்து நின்று கோரிக்கை விடுத்ததால் சபையில் கடும் சர்ச்சை ஏற்பட்டது. பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அமர்வின் போது முழுநாள் விவாதத்தை கோரி எதிர்க்கட்சியினர் எழுந்து நின்றனர். வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் பின்னர் தினப்பணிகள் ஆரம்பமான போது விசேட கூற்றை முன்வைத்து எழுந்த எதிர்க்கட்சிகளின் பிரதம கொறடாவான கயந்த கருணாதிலக்க கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் திரைசேரி விவகாரம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் வாரத்தில் ஒரு நாள் விவாதத்தை கோரியிருந்தோம். அதனை அரசாங்கம் நிராகரித்திருந்தது. ஆனால் நாங்கள் 20 பேர் இப்போது இந்த சபையில் எழுந்து நின்று அதற்கான கோரிக்கை விடுக்கின்றோம். அதன்படி விவாதத்திற்கு அனுமதி வழங்குமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்தார். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சியில் இருந்த சகல உறுப்பினர்களும் எழுந்து நின்று அதற்கான கோரிக்கை விடுத்தனர். இவ்வேளையில் சபைக்கு தலைமை தாங்கிய சபாநாயகர் நிலையியல் கட்டளைகளை சுட்டிக்காட்டி இவ்வேளையில் விவாதத்தை வழங்குவதில் இருக்கும் சிக்கல்கள் தொடர்பில் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து எழுந்த சபை முதல்வரான அமைச்சர் விமல் ரத்நாயக்க இந்த கோரிக்கைக்கு அனுமதி வழங்க முடியும். ஆனால் இந்த விடயம் தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. இதன்படி 3:30 மணி முதல் 5 மணி வரையில் இதற்கான அனுமதியை வழங்க முடியும் என்று கூறினார். இதேவேளை சபாநாயகர் 3:30 மணி முதல் 5:30 மணி வரையில் அதனை நடத்த முடியும் என்று கூறினார். பின்னர் 5 மணி வரையில் என்று அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் சபாநாயகருடன் முரண்பட்டதுடன் முன்னர் ஒரு நேரத்தையும் பின்னர் ஒரு நேரத்தையும் வழங்குவதாக கூறினார். இதன்போது நாங்கள் இடமளித்த நிலையில் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்தும் கூச்சலிடுகின்றனர் என்று ஆளும் கட்சி பிரதம கொறடாவான நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். தொடர்ந்தும் எதிர்க்கட்சியினர் எழுந்து நின்று 1.5 மணித்தியாலம் இதற்கு போதுவானது இல்லை என்று கூறியதால் சர்ச்சை ஏற்பட்டது. மீண்டும் சபை முதல்வர் இந்த தீர்மானத்தில் மாற்றம் செய்ய முடியாது. நீங்கள் சபாநாயகருக்கு எதிராக வெளியிடும் கருத்துக்கள் தொடர்பில் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மேலும் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்தும் குழப்பிக் கொண்டிருந்ததால் விவாதத்திற்கு வழங்கிய அனுமதியை வாபஸ் பெற்றுக் கொள்வோம் என்று தெரிவித்தார். இதேவேளை எதிர்க்கட்சியினர் வழங்கப்பட்ட நேரம் போதாது என்று தொடர்ந்தும் கோரிக்கை விடுத்தனர். பின்னர் அரசாங்கம் தமது நேர விடயத்தில் உறுதியாக இருந்ததால் எதிர்க்கட்சியினர் அதனை ஏற்றுக்கொண்டனர்.